हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு குழம்புல என்ன பார்க்க போறோம்னா புடலங்காய் வச்சு ஒரு தேங்காய் அரைச்சு ஊத்தி அசத்தலான குழம்பு தாங்க பார்க்க போறோம் நீங்க புடலங்காயில பொரியல் பண்ணிருப்பீங்க கூட்டு பண்ணிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த இப்போ நம்ம இந்த குழம்புக்கு என்ன பொடி போட போறோம்னா சாம்பார் தூளும் மல்லித்தூளும் தான் சேர்க்க போறோம் வேற எதுவும் இல்லைங்க அடுத்து நம்ம தேங்காயை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அது கூட ரெண்டு நம்ம தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ரெண்டு தக்காளியை வந்து இதல நம்ம சேர்க்க போறோம் இது ரெண்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதல நம்ம குக்கர் இறக்கி வச்சிருப்போம் இல்லைங்க காய் வந்து அது வந்து நம்ம இதல சேர்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பொடிகள் சேர்த்திடலாம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம வச்சிருக்கிற சாம்பார் தூள்ல 2 ஸ்பூன் மல்லித்தூள்ல 2 ஸ்பூன் இதலயே சேர்த்திருங்க இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அது பச்சை வாசம் போயிடும் பொடிக்கு அதுக்கு அப்புறம் நம்ம காய் சேர்த்திக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்குங்க இது கொஞ்சம் அடிபிடிக்கும் இப்போ இந்த காயை வந்து தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் வடிச்சு இந்த கரண்டில போட்டுக்குங்க எடுத்துனே தண்ணியில போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட் வராது எப்பவுமே நான் சொல்றதான் காய் எந்த காயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எண்ணெயில வணக்கினதுக்கு அப்புறம் நீங்க தண்ணியை ஊத்துங்க இப்போ அப்படிதான் போட்டுருக்கு பாருங்க அந்த காயோட அந்த பொடிகள் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வணக்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த வேக வச்சிருக்கிற தண்ணியோட ஊத்திடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப வேக வச்சிராதீங்க கூட்டு மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம அந்த தேங்காய் அரைச்சு ஊத்தி வச்சிருக்கோம்ல தேங்காவும் தக்காளி மட்டும் அரைச்சு வச்சிருக்கோம் அதை இதல ஊத்திட்டு இப்போ நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் சூப்பர்ங்க அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே இது செய்யவே வீடு பூரா மணக்குங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாத இருக்கும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நீங்க இந்த குழம்பு வச்சு அசத்துனீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குங்க குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வேற பாத்திரத்துக்கு இத மாத்திடலாம் இப்போ எங்க வீட்ல என்னென்ன சமையல் ரெடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூடான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தனியா ஒரு குண்டால எடுத்து வச்சாச்சு பாருங்க அசத்தலா இருக்கு அடுத்து கேரட் பீட்ரூட் போட்ட ஒரு பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் நான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு இதான் எங்க வீட்டு சமையல் உங்க வீட்ல என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சூடான தக்காளி ரசம் ரெடியா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கங்க என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க Subscribe பண்ணிக்கங்க Thank you